சற்று நேரம் இந்த சங்கீத பகுதியை தியானிப்போம். இந்த சங்கீத பகுதி எதை குறித்து பேசுகிறது என்றால், கடைசி வசனத்தில் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் மேலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு இரக்கத்திற்கான ஒரு மன்றாட்டாக இந்த சங்கீத பகுதியை நாம் பார்க்கிறோம். 1 வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. பிதாக்கள் என்ன பண்றாங்க? கர்த்தர் எங்களுக்கு என்னென்ன காரியம் செய்தாரு, எங்களை எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, வனாந்தரத்தில் எப்படி வழி நடத்தினாரு, அந்த வனாந்தரத்தில் எப்படி கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், எப்படி போஷித்தார், எல்லா காரியத்தை என்ன பண்றாங்களாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்கல, ஆனால் எங்கள் பிதாக்கள் என்ன சொன்னாங்க, சொன்ன காரியத்தை நாங்கள் காதுகளால் கேட்டோம். எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது கர்த்தர் மோசையை கொண்டு 10 பெரிய வாதையை கொண்டு வந்தார். அந்த வாதையிலிருந்து கர்த்தர் எங்களை எப்படி பாதுகாத்தார், அந்த 420 வருஷம் முடியும் பொழுது கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து எப்படி புறப்பட பண்ணினார், கர்த்தர் எங்களுக்காக எப்படி யுத்தம் பண்ணினார், சிவந்த சமுத்திரத்தில் கர்த்தர் செய்த அற்புதம், அப்புறம் வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்தது, உணவு கொடுத்தது, எந்த ஒரு சேதம் அணுகாமல் பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். ஏன்னா அவங்க பகலில் நடந்து போகும் பொழுது வெயிலுடைய தாக்கம் வராதபடிக்கு அவருக்கு பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் வனாந்தரத்தில் மிகுந்த குளிர் இருக்கும், அந்த குளிர் தாங்கிக் கொள்றதுக்கு இதுவாக அக்னி ஸ்தம்பம். கர்த்தர் இப்படி என்ன பண்ணார்? அவர்களை வழி நடத்தினார். வனாந்தரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். இன்னும் அவங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தாரு. எந்த ஒரு துஷ்ட மிருகங்களும் அவர்கள் என்ன பண்ணல, அணுகாமல் அவர்களை பாதுகாத்தார். ராத்திரியில் வந்து சிங்கம் கொண்டு போச்சு, புலி கொண்டு போச்சு, எங்கே எழுதப்படவே இல்லை. கர்த்தர் அவர்களை அப்படி பாதுகாத்தார். ஸோ இந்த காரியத்தில் என்ன பண்ணுறாங்க? அவங்க பிதாக்கள் வந்து தங்க பிள்ளைகளிடத்துல சொல்றாங்க. 2வது வசனத்தை பாருங்க. உங்களுடைய பலத்தினாலேயோ, நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஈட்டினாலேயோ அம்புனாலேயோ நீங்க என்ன பண்ணல, தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, ஜாதிகளை துரத்தல்ல. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய புயம், அவருடைய முகத்தின் பிரகாசம் என்ன பண்ணுது? அவர்களை ரட்சித்து என்ன பண்ணுது? கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்த்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. அவங்க சொல்றாங்க, தேவனே நீரே என்னுடைய ராஜா, எங்களுடைய என்ன பண்ணீங்க, எங்க சத்துருக்களை கீழே விழாதளத்தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை எங்களுடைய நாமத்தினாலே மிதித்து போடுவோம்னு சொல்றாங்க. எங்க வில்ல நம்பல, எங்களுடைய பட்டயம் எங்களை ரட்சிப்பதில்லை, எங்க சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சிக்கிறவர் நீங்க தான், எங்களை பகைக்கிறவர்களை என்ன பண்ணுவீங்க, நீங்க வெட்கப்படுத்துவீங்க. அவங்க கேட்டாங்க இல்லையா, கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள், பிதாக்களை எப்படி எகிப்து தேசத்திலிருந்து இந்த கானான் தேசம் வரைக்கும் அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு தங்கள் பிதாக்கள் அவங்களுக்கு சொன்னாங்க இல்லையா. அதனால அவர் சொல்றாரு, எங்கள் தேவனுக்குள் நித்தம் என்ன பண்ணுவோம், மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறாரு? அவங்க பட்சமா இருக்கிறாரு, அவங்க கூடவே இருக்கிறாரு. அதை தான் அவங்க சொல்றாரு. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நாங்க கேட்டோம், நீங்க எப்படி அவங்களை ரட்சித்தீங்க, எப்படி அவங்களை பாதுகாத்தீங்க, எப்படி அவங்க வனாந்தரத்தை வழி நடத்தினீங்க, எப்படி அந்த அத்தனை பேரையும் வந்து அந்த கானான் தேசத்துல வாக்குத்தத்தம் தேசத்துல கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை வந்து நம்ம பார்க்கிறோம். அது சுருக்கமா என்ன சொல்றோம்? கர்த்தர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலுக்காகவே இறங்கி வந்து யுத்தம் பண்ணினார். யோசுவால வாசிக்கிறோம், எமோரியர் 2 ராஜாக்களை நீங்க துரத்தல, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அந்த குளவிகள் உங்களுக்காக யுத்தம் பண்ணினதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இஸ்ரவேலுக்காக இறங்கி வந்து யுத்தம் பண்றாரு. அவருடைய கரம் அவங்களை நடத்தினது. அப்போ இஸ்ரவேல் பட்சத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு, அவங்க கூடவே இருக்கிறாரு. அவங்களை கைவிடவும் இல்லை, அவங்களை என்ன பண்ணல, விட்டு விலகவும் இல்லை. ஆனா இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படியே மாறுதலா நிற்கிறாரு. 9ஆம் வசனத்தை படிங்க. நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறது. அப்ப என்ன காரியம் நடந்தது? 8 வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவர் எங்களோடு கூட இருந்தீங்க, நீங்க எங்களுக்கு ரட்சிப்பா இருந்தீங்க, எங்களுக்கு அடைக்கலமா இருந்தீங்க, எங்களுக்கு கிடமா இருந்தீங்க, எங்களுக்காக யுத்தம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னவர் இந்த 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது எங்களை தள்ளி விட்டீங்க, எங்களுடனே என்ன பண்றீங்க, செல்லாதிருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு இப்ப எப்படி இருக்கிறாரா? மாறுபட்டவராய் தோன்றுகிறார். என்ன காரியத்தினால் ஆண்டவர் இங்க மாறுபட்டவரா தோன்றுகிறாரு? ஆண்டவருடைய வார்த்தை மீறி நாங்க நடக்கல, உம்முடைய முகத்தை நாங்க மறந்து போகல அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி அடுத்தது 19ஆவது வசனம், இருதயத்திலிருந்து நாங்க என்ன பண்ணல, உம்மை விட்டு பின்வாங்கவும் இல்ல, உங்களுடைய பாதை விட்டு நாங்க விலகவும் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்ப என்ன சொல்றாரு? சுருக்கமா சொன்னா, உமக்கு விரோதமா நாங்க என்ன பண்ணல, பாவம் செய்யல. அப்போ பாவம் செய்யாது இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு வித்தியாசமா தோன்றாரு? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 20ஆவது வசனம், நாங்க அந்நிய தேவனோ வணங்கல, கர்த்தரை மறந்துட்டு அந்நிய தேவர்கள் ஆகிய கல்லையோ மண்ணையோ என்ன பண்ணல, நாங்க வணங்கவும் இல்லை. இந்த எல்லா காரியமும் என்ன பண்ணிருக்கு? நாங்கள் உடன்படிக்கையும் மீறி போடல,
உங்களுடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை, நாங்கள் உங்க மறந்து போகவும் இல்லை, உண்மை மறந்துட்டு அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு? என்ன சொல்றாரு? நீங்கள் எங்களை தள்ளி விட்டீங்க, எங்களோடு கூட என்ன பண்ணுறீங்க, செல்லாது இருக்கிறீங்க, எங்கள் சத்துருக்களுக்கு நாங்கள் பின்னிட்டு ஓடுறோம், அவங்க என்னை துரத்துறாங்க, அப்புறமா நாங்கள் எங்கள் ஆடுகளைப் போல இரையாக எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர், ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர், நீங்கள் எங்கள் ஜனங்களை என்ன பண்ணுறீங்க, இலவசமாக விற்று போடுறீங்க, எங்களை விற்று போடுறதுனால உங்களுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு மாறுபட்டவராக இருக்கிறாங்க. ஏன்னா சத்துருனால என்ன பண்ணுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, சத்துருக்குனால என்ன பண்ணுறாங்க, பின்னிட்டு ஓடுறாங்க, பகைக்கப்படுறாங்க, விற்கப்படுறாங்க, எந்நேரமும் கொல்லப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க. ஏன் இந்த காரியம் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த 22வது வசனத்தை பாருங்க. கர்த்தரை விட்டு விலகுதுனால அவங்களுக்கு கர்த்தர் மாறுபட்டவராக தோண்டலை, இந்த இடத்துல அவருடைய நாமத்தின் நிமித்தம் கொல்லப்படுகிறோம், அவருடைய நாமத்து நிமித்தம் என்ன பண்றோம், ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் அப்படின்னா அவருடைய நாமத்து நிமித்தம் என்ன பண்றாங்க, இங்க துக்கப்படுறாங்க. அவருடைய நாமத்து நிமித்தம் சத்துருக்களை என்ன பண்றாங்க, அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. இயேசு என்ற ஒரு நாமத்து நிமித்தம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் கூட பாருங்க, வட இந்தியாவில் என்ன பண்றாங்க, பாஸ்டர்கள் என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு அவங்கள அடித்து துன்பப்படுத்துகிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லலாம் பார்க்கலாம், ஊடகங்கள்லாம் பார்க்கலாம். நார்த் இந்தியாவில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த அவருடைய நாமத்து நிமித்தம் துன்பப்படுறாங்க. அவங்க யாருடைய நாமத்து துன்பப்படுறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் துன்பப்படுறாங்க. அதே தான் இங்கே பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்குது. நாங்கள் எங்களுடைய பாவத்தினாலோ எங்களுடைய அக்கிரமத்தினாலோ எங்களுடைய பொல்லாத செய்கையினாலோ நாங்கள் என்ன பண்ணலை, துன்பப்படலை, துக்கப்படலை, வேதனைப்படலை, ஆடுகளை போல எண்ணப்படலை. எப்படி இருக்கிறோம், உம்மது நாமத்து நிமித்தம் துன்பப்படுறோம், உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அடிக்கப்படுகிறோம், உம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன பண்ணுறோம், ஆடுகளை போல விரட்டி அடிக்கப்படுகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்க துக்கம் தாங்காம தான் என்ன சொல்கிறாரு அவர், அப்பா நாங்கள் உம்மது நாமத்து துன்பப்படுறோம்ப்பா, நாங்கள் உமக்கு விரோதமாக எதுவுமே செய்யலை, உங்கள் பாதை விட்டு விலகலை, உமக்கு விரோதமாக நாங்கள் என்ன பண்ணல, எந்த ஒரு காரியமும் செய்யலை, அந்நிய தேவனை நாங்கள் என்ன பண்ணலை, நமஸ்கரிக்கவும் இல்லை, நீங்கள் எப்படி அற்புதமாக நீங்கள் வந்து எங்களுடைய பிதாக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீங்க என்பதை நாங்கள் என்ன பண்ணுறோம், நினைவு கூறுகிறோம். அதனால் அவர் சொல்கிறாரு, இப்படி இருக்கிற தேவனே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. அதை தான் சொல்றாரு 23வது வசனத்துல, எங்களுக்கு இரக்கம் செய்யும்படி விழித்துக் கொள்ளுங்க, ஏன் நித்திர பண்றீங்க, எழுந்துருங்க, எங்களை என்னென்றைக்கும் தள்ளி விடாது இரும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க, இரக்கத்திற்காக மன்றாடுகிறார். ஏன்பா உங்க முகத்தை மறைத்து எங்க சிறுமை எங்க நெருக்கத்தை என்ன பண்றீங்க, மறந்து விடுறீங்க, எங்க ஆத்மா எப்படி இருக்குது, புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோட ஒட்டி இருக்கிறது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். அந்த நாட்களிலே அவருடைய நாமத்து நிமித்தம் இஸ்ரவேலருக்கு இவ்வளவு பாடுகளும் வருத்தங்களும் வந்திருக்கும்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஏன்னா இன்றைக்கு சோஷியல் மீடியாக்கள்லாம் ரொம்ப அதிகமாக பெருகி போயிட்டு எல்லா காரியமும் இன்னைக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, யாராவது ஒருவர் எந்த குற்றம் பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க, உடனே அது சோஷியல் மீடியாவில் வெளிச்சத்துக்கு வந்துடுது. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அவன் இப்படி பேசினான், இவன் இப்படி பேசினான், இவன் இதை சொன்னான், அவன் அதை சொன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அநேக காரியங்கள் வெளிவருகிறத நாம் பார்க்குறோம். ஸோ அவருடைய நாமத்து நிமித்தம் அப்போ நமக்கு என்ன உண்டு, உபத்திரமும் உண்டு. நாம் கூட என்ன பண்ணுறோம், இந்த கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம், மகா உபத்திரமான காலகட்டத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இப்படி நோவாவின் காலத்தில் நடந்தது அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் மோசேயுடைய காலத்தில் நடந்ததை காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப மிகவும் அதிகமாக நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கடைசி நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம அடிக்கப்படுவோம்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம், துன்பப்படுவோம், துக்கப்படுவோம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதே காரியங்கள் என்ன பண்ணும், இன்னைக்கு கூட நடந்து வரும். இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அவர் நாமத்தின் நிமித்தம் கொல்லப்படும் போது கூட அவங்க என்ன பண்ணல, அவரை மறுதளிக்கல, அவரை விட்டு விலகல, அவங்களை விட்டு என்ன பண்ணல, அவருடைய உடன்படிக்கையை மீறி நடக்கல. என்னடா உங்க நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வடையில அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் இரக்கத்திற்காக அவரிடத்துல மன்றாடுறாங்க. அதே தேவன் நம்முடைய தேவன், அவர் என்ன பண்ணுவார், நம்மளை நிச்சயமாக என்ன பண்ணுவார், இந்த உபத்திரவங்களிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் வருத்தங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாத கொடிய காலங்கள் வருகிறது. நீ துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்கிறதோ நீதிமானுக்கும் அப்படியே சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கும் உபத்திரம் உண்டு, நமக்கும் பாடுகள் உண்டு, நமக்கும் வருத்தங்கள் உண்டு. நாமும் அந்த காரியத்தினுள்ளாக கடந்து போக தான் போறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணணும், நம்ம விட்டு விலகாம இருந்து அவருடைய இரக்கத்திற்காக என்ன பண்ணணும், அவரிடத்துல நாம மன்றாடணும். அப்பா நீங்க எங்க கூட இருங்க, எப்படி ஆதி பிதாக்களுடைய நாட்களிலே அவர்களோடு கூட இருந்தீங்களோ அப்படி எங்களோடு கூட இருங்க. நாங்க உமக்காக, உம்முடைய இரக்கத்திற்காகவும் உம்முடைய தயவுக்காகவும் உம்முடைய ஒத்தாசைக்காகவும் நாங்க என்ன பண்றோம், காத்து கொண்டிருக்கிறோம் சொல்லி அவரிடத்துல நாம் என்ன பண்ணணும், நம்ம அவருடைய இரக்கத்திற்காக வேண்டி நிற்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட மகா உபத்திரங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணுவாரு, விடுவித்து ரட்சித்து நம்மை காப்பார்.